ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பாக்யராஜ் அவர்களை பத்தி தான் பேச போறோம். அதாவது பாக்யராஜ் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி திடீர்னு மாரடைப்பால உயிரிழந்தாங்க. இந்த செய்தி தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா உலுக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல எதிர்பாராத இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நிச்சயமா அதை யாராலையும் ஜீரணிச்சுக்கவே முடியாது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அவர் இறக்குறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் கோவாவுல நடிகை குஷ்பு மகளுடைய திருமணத்துல ரொம்ப கோலாகலமா கொண்டாடிட்டு கலந்துக்கிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம நடிகர்கள் நடிகைகள், அதாவது இதுக்கு முன்னாடி 70s 80sல இருந்து முன்னணி நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பிரம்மாண்ட கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க. சோ அங்க பூர்ணிமா பாக்யராஜும் போயிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மத்த நடிகர்கள் கூட ரொம்பவே சந்தோஷமா தான் சிரிச்சு பேசிட்டு ஆடி பாடி இருந்திருக்காங்க. அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே சென்னைக்கு வந்துட்டாங்க. வழக்கம் போல மறுநாள் காலையில இவர் எந்திரிச்சு வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காரு. இந்த செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா இது யாராலையும் ஏத்துக்கவே முடியாத ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த பேச்சானது இருந்துகிட்டு தான் இருக்கு. சோசியல் மீடியாவை திறந்தாலே அவரோட போட்டோஸ், வீடியோஸ், படங்கள் பத்தின சீன்ஸ் இது எல்லாமே தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிருக்காரு அப்படின்றது எப்பவுமே ஒருத்தரோட மரணத்துக்கு அப்புறமா தான் தெரியும். அதே மாதிரி தான் பாக்யராஜ் அவர்கள் செய்த நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ ஒவ்வொருத்தரா வெளியில சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. சோ இதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன பேசப்பட்டது அப்படின்னா, குஷ்பு அவர்கள் ஏன் வரல, அவங்க கல்யாணம் தான் பட் முடிஞ்சிருச்சுல, ஆனா வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசியிருந்தாங்க. குஷ்பு கல்யாணம் முடிஞ்சு 1-2 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவாவில தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நேத்து நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்த அடுத்த செகண்டே பாக்யராஜ் வீட்டுல போயிட்டு நேர்ல பார்த்து அவருடைய போட்டோவை தொட்டு கும்பிட்டு அவங்களோட மகனை ரொம்பவே கட்டி பிடிச்சி அழுது ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. குஷ்பு அவர்களும் பாக்யராஜ், ராதிகா, சுஹாசினி, ராதா, அம்பிகா, ரேவதி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கேங்கா இருப்பாங்க. சோ நிறைய இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தது பாக்யராஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இல்லாத நிறைய பேருக்கு தேடி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டாராம். எல்லாருக்குமே தேவையான உதவிகளை அவர் செஞ்சிருக்காராம். சோ அவரை என்ன சொல்லியிருந்தாங்க எல்லாருமே பொதுமக்கள் சோ அவர் சொந்த ஊர்ல ஏன் அடக்கம் பண்ணல, அங்க போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு சோ அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டலாமே, சோ அவரும் ஒரு சாதாரண மனிதர் இல்ல எல்லாரும் மாதிரி ஏன் கொண்டு போய் இப்படி எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்க வீட்டோட பழக்க வழக்கம் என்னவோ அதுபடிதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாக்யராஜ் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவுல அந்த ஊரோடவும் அந்த ஊர் மக்களோடவும் டச் இல்லை அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது. உறவினர்கள் கூட கூட அதிகமா அவர் பேசல பழகல. இப்பதான் திரும்பவும் அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல தான் பழைய உறவினர்கள்லாம் அவர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எந்த ஒரு கான்டாக்டுமே பெரிய அளவுல இல்லாம தான் இருந்திருக்காரு. முழுக்க முழுக்க சினிமா, தன்னோட குடும்பம் அப்படின்னு மட்டுமே அவர் வாழ்ந்திருக்காரு. சோ அதனால அவருக்கு அங்க போயிட்டு சடங்குகள் செய்யறதுக்கு அங்க எல்லா போதுமான வசதிகளும் இருக்குமா அப்படின்னு தெரியாது. சோ நாங்க இங்கேயே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட குடும்பத்தார்கள் எல்லாருமே இங்கேயே பண்ணிருக்காங்க. சோ குஷ்பு நேர்ல போயிட்டு பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. அடுத்ததா லெஜண்ட் சரவணா, இவருமே வெளி ஊர்ல இருந்திருக்காரு. அதாவது வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப லாங்ல இருந்திருக்காரு. சோ இப்போ கேள்விப்பட்டு உடனே இன்னைக்குதான் அவருமே காலையில பார்த்து அவங்க வீட்டுல போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பெரிய பிரபலங்கள் இறக்கும் போதெல்லாம் லெஜண்ட் சரவணன் வந்திருக்காரோ இல்லையோ, பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சினிமா நடிகர்களோட நடிகைகளோட ரொம்பவே அட்டாச்சா இருக்காரு. அதாவது சினிமாவுக்காக என்ன வேணுமோ நான் செய்யறேன், சினிமாவில நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சோ நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில தான் லெஜண்ட் சரவணன் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வீட்டுல போயிட்டு நேர்ல பார்த்து அஞ்சலி செலுத்தி ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதை எல்லாத்தையும் தாண்டி குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் பாரதி ராஜா அவர்கள் இறந்தாங்க. இறந்த உடனே அவங்களோட வீட்டுல சொத்துக்கான பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் அதை பத்தி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ அந்த வகையில இவங்க வீட்டுல ஏதாவது அப்படி பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பெரிய அளவுல சொத்துக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இங்க நடக்காது. ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே 2 பசங்களுக்கும் தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாவே பண்ணி வச்சிருக்காரு. குறிப்பா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மகனை பத்தின கவலை அவருக்கு அதிகமா இருந்தது, மகளை பத்தின கவலை
கவலை அதிகமா இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் எந்த கவலையும் இல்லை. மகன் அவங்களோட லைஃப்ல செட்டில்டு தான், மகள் அவங்களோட லைஃப்ல செட்டில்டு தான். இவருக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தை தான் சரண்யா பாக்யராஜ் பண்ணியிருந்தாங்க. பட் காலப்போக்குல ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட அந்த பெரிய பிரச்சனை கூட அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சரியாயிடுச்சு. கடந்த கொஞ்சம் வருடங்களாவே பாக்யராஜ் அவர்கள் அவங்க பேரன் கூட ரொம்பவே சந்தோஷமா கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. அதனால எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல குடும்பத்துல பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. சோ குஷ்பு மகளுடைய கல்யாணத்துல அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அவருக்கு கெட்ட பழக்கங்கள் எதுவுமே பெருசா கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் பார்க்கப்படுது. இது வந்து எதிர்பாராத விதத்தில் நடந்தது அப்படின்றதுனால ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே இவரை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னும் பல பிரபலங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நேர்ல பார்த்து அஞ்சலி செலுத்தி ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. பட் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஒரு மனிதர் இல்லை அப்படிங்கிறத யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எப்பவுமே பூர்ணிமா பாக்யராஜ் அப்படிங்கிறவங்க பிரிக்க முடியாத ஒரு ஜோடியா தான் இருந்தாங்க. சோ அவங்க பேரை கூட நம்மளால பிரிக்க முடியாது, அவ்வளோ அளவுக்கு டோட்டலா எல்லாருமே க்ளோஸா இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு இழப்பு அப்படிங்கிறது நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா தான் இது பார்க்கப்படுது. சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மகனுடைய குழந்தையும் பார்க்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. பட் இவங்க வந்து குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு நாங்க இப்போதைக்கு ரெடியா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு அவரும் சைலண்டா இருந்திருக்காரு. பட் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்கதான் செஞ்சிருக்கு. பட் இதெல்லாம் பெரிய அளவு பிரச்சனை, இதுதான் காரணம் அப்படின்னு கண்டிப்பா நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத எந்த ஒரு வீடுமே இருக்காது. ஆனா இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையா பேச முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ யாரு என்ன சொன்னாலும் அவருக்கு இது வந்து ஒரு நல்ல இறப்பா தான் அமைஞ்சிருக்கு. அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியவங்க எல்லாம் நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இவருக்குமே இவரையே அறியாம தான் அது நடந்திருக்கு. சோ அவர் வந்து நல்லபடியா தான் போய் சேர்ந்திருக்காரு. அவரை நாம நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகை சுஹாசினி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த இறுதி அஞ்சலியில பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ 2 நாள் முன்னாடி அவர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு, எல்லாரோடும் சேர்ந்து ஆடி பாடி ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. சோ அதே மாதிரி வீட்லயும் அவர் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காரு. வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து நார்மலா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சடனா தான் அட்டாக் வந்திருக்கு. சோ அதனால அவர் சந்தோஷமா இருந்து சந்தோஷமா போயிருக்காரு. சந்தோஷமா அவரை நாம வழி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ இதே மாதிரிதான் ஒவ்வொரு நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே பாக்யராஜ் கூட இருந்த அந்த நினைவுகளை பத்தி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முழுக்க முழுக்க அவரை பத்தின ஒரு பேச்சு தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு இழப்பு, நிச்சயமா ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவரோட உறவினர்கள் அவரோட குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. சோ பாக்யராஜ் அவர்களுடைய படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், எதனால அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நடிகர்கள் நடிகைகள் பத்தின டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.